சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்குள் ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் இதற்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்த அன்னை செய்தியை நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, எதிர்க்கட்சித் தலைவர் என்னென்ன விஷயங்களை கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்? வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை கண்டித்து கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார். அந்த பதிவில் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகளும் பொதுமக்களும் வந்து செல்லும் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்குள் புகுந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் மகப்பேறு மருத்துவ பிரிவின் அருகில் ஆதி என்பவரை அடையாளம் தெரியாத கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடி இருக்கிறது என்றும், பொதுமக்களின் உயிரை காக்கும் அரசு மருத்துவமனைகள் இந்த திமுக அரசில் உயிரை பறிக்கும் களமாகவும் கஞ்சா செடி வளர்க்கும் இடமாகவும் மாறியிருப்பது மிகுந்த வேதனைக்குரியது மட்டுமல்ல, கண்டனத்திற்குரியது என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சட்டம் ஒழுங்கை பேணி காக்க வேண்டிய காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சரோ தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என வழக்கம் போல ஒரு பொய்யான அறிக்கையை படித்துவிட்டு போலி நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார் என்றும், பேருந்து நிலையங்கள், காவலர்கள் குடியிருப்பு, அரசு மருத்துவமனைகள் என கொலைகள் நடைபெறாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கொலைக்களமாகவும் ரவுடிகளின் தலைமையிடமாகவும் தமிழகம் மாறி வருவதை அறியாமல் சிலம்பம் சுற்றுவதையும் விண்டேஜ் கார் ஓட்டுவதையும் ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டு விளையாடும் ஒரு முதலமைச்சராக இருப்பது தமிழக மக்களின் சாபக்கேடு என்றும் இபிஎஸ் கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் தமிழக காவல்துறைக்கென நிரந்தர டிஜிபியை கூட நியமிக்க முடியாத முதல்வராலும் தலைமை இல்லாமல் சரியானபடி செயல்படாத காவல்துறையாலும் தமிழக மக்கள் இன்னும் என்னென்ன துயரங்களை சந்திக்க வேண்டி இருக்குமோ என்ற அச்சம் மக்களிடையே உருவாகி இருப்பதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு, நான் ஏற்கனவே சொன்னது போல முதலமைச்சரின் கீழ் இயங்கும் இந்த அரசை, காவல்துறையையும் இனியும் நம்பி எந்தவித பயனும் இல்லை என்பதால் பொதுமக்கள் அவரவர் உயிரை பாதுகாப்பை அவர்களே உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்னும் 3 மாதங்களில் இந்த விஷயங்களுக்கெல்லாம் முடிவு எட்டப்படும் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி லதா.